தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு அப்படின்னாவே எல்லாருக்குமே வழிகாட்டியாக வாழக்கூடியவங்க. இவனுடைய உயர்வுங்கிறது பல கட்ட கஷ்டங்களை தாண்டி தான் இருக்கும். ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு இவங்க வழி காட்டிடுவாங்க. ஒவ்வொருத்தங்க இவங்ககிட்ட உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உதவி செஞ்சுருவாங்க. அதே போல் இவங்ககிட்ட யாராவது உதவின்னு கேட்டுட்டா அவங்க திரும்பவும் மற்றவங்கிட்ட உதவின்னு கேட்காம இவங்களை போல மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு வழி காட்டுவாங்க. இலக்குங்கிறது பெருசு, அதற்கான திட்டமிடலும் பெருசு, அதை செயல்படுத்துறது அதை விட பெருசு. இது மூன்றையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரன். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா கம்பீரமான தோற்றம், சிறந்த தெய்வ பக்தியும், எதுலையுமே தைரியத்தோட செயல்படக்கூடியவங்க. இவருடைய ஆற்றல்ங்கிறது இவருடைய அறிவு தாங்க. ஆனால் இந்த பையன் மட்டும், இந்த புள்ள மட்டும் எப்படி தான் இப்படி சாதனை பண்ணுதோ தெரியலப்பா. நம்மளும் தான் பெற்று வச்சிருக்கோமே, ஆனால் நம்மளும் தான் இருக்குமே அப்படின்னு மற்றவங்க இவங்க கூட கம்பேர் பண்ணி தன்னைத்தானே நொந்துக்கிறதுக்கும் தன்னை சார்ந்தவங்களை நொந்துக்கிறதுக்கும் ஒரு காரணகர்த்தாவாக இருப்பாங்க. ஆனால் இவங்க மனசறிஞ்சு அந்த மாதிரி மற்றவங்க நம்மளை பெருமை பேசணும், மற்றவங்க நம்ம மேலே பொறாமப்படணும்லாம் செய்ய மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கணும், நல்லா இருக்கணும். இதுதாங்க தனுசு ராசியினுடைய இலக்கு. எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி நேர் வழியில தான் போவாங்க. அதே மாதிரி பணத்துக்கோ பட்டத்துக்கோ பதவிக்கோ பணியவே மாட்டாங்க. இவங்களை நீங்க பணிய வைக்கணும்னா அன்பால மட்டும்தான் பணிய வைக்க முடியும். மேலும் இந்த தனுசு ராசிக்காரங்களை யாராச்சும் ஏளனமா எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்கன்னா எரிச்சலே அடைய மாட்டாங்க. யதார்த்தமா இருப்பாங்க, மனசாட்சிப்படி நடந்துப்பாங்க. பெற்ற தாயும் சரி பிறந்த இந்த மண்ணையும் சரி முழுமையா நேசிப்பாங்க. அப்போ சொர்ண கட்டவங்களா அப்படின்னு ஒரு சிலர் கவுண்டர் கொடுப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பேசின வாய் மூடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, பேசின வாய் தைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து காட்டிடுவாங்க. பேச்சுலாம் இல்லை, வீச்சு தான் சொல்ற மாதிரி இவங்களுடைய செயல்பாடே அவங்க தலை குடியக்கூடிய அளவுக்கு உயர்வா இருக்கும். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்ற மாதிரி நீங்க எவ்வளவுதான் கேடு கட்டுத்தனமா பேசி இவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சாச்சிடலான்னு நினைச்சாலும் சரி, இவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது இவங்களை மேலும் 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 உயர்த்திக்கிட்டு தான் போகும். இன்னைக்கு வேணா நீங்க பணத்தால உயர்வில் இருக்கலாம், ஆனா இவங்க குணத்தால என்னைக்குமே பணக்காரங்க தான். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட தனுசு ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. 38 ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்துல வரும். தனுசு ராசிக்காரங்களே, திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருங்க. 48 நாட்கள்ல இதெல்லாம் நடந்தே தீரும். உடனே மா கம்மனு இருமா, நீ முன்னாடி சொன்னதெல்லாம் கரெக்டு தான், எல்லாரும் எங்களை எப்படியா சாக்கணும்னு நினைக்கிறாங்க, நீ வேற பயமுடுத்தாத. பாம்பு ரூபத்துல என்ன வரப்போகுது? ஆல்ரெடி நான் சுத்தி இருக்கிறது எல்லாமே விஷப்பாம்புகள் தான், பயம் வேணாம். நவ கிரகங்கள்ல சனி பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ராகேது பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு. அடடா சூப்பர்மா, இப்ப சொன்ன பாரு, அதுக்கு மேல ஏமா சனீஸ்வர் பகவானே ஆல்ரெடி நம்மளை அடிச்சு துவச்சு காய போட்டுட்டு கிடக்குறாரு. இதுல இந்த ராகு கேது இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்களா? எனக்கெல்லாம் தெரியுமா, பெருசா நீ ஜோசி சொல்ல வந்துட்ட. ராகு கேது எப்பவுமே நமக்கு கெட்டதான் பண்ணுவாங்க. இப்படி பாம்புனாவே விஷம்னு நினைக்கிற மாதிரி, புரியுதுங்களா? ஆனா இந்த பாம்பு கிரகங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ராகுவும் கேதுவும் சூரியன் சந்திரன் இவங்க கிரகண நிலையில இருக்கிறப்போ உருவானவங்க தான் நிழல் கிரகம். ஸோ இவங்கள நம்ம நிழல் கிரகம், பாம்பு கிரகம், அசுப கிரகம்னு அடையாளப்படுத்தினாலும் இவங்களுக்குன்னு தனியா கெட்டதை மட்டுமே செய்யக்கூடிய குணம் கிடையாது. நல்லதையும் செய்வாங்க, கெட்டதையும் செய்வாங்க. அதாவது இப்போ மனுஷங்க எப்படி நல்ல கூட சேர்ந்தா நல்லதையே செய்வாங்க, கெட்ட கூட சேர்ந்தா கெட்டதையே செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த ராசி அந்த கட்டத்திற்கான குணத்தை எடுத்துப்பாங்க. அந்த வகையில தான் இப்போ மாற்றம் தரக்கூடிய, அதாவது மாறி இருக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது நம்முடைய தனுசு ராசிக்கு திடீர் திருப்பங்கள்ங்கிறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 ஆங்கில வருடத்துல மாலை 4:28 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து கும்ப ராசிக்கு ராகு, உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிட்டாங்க. இந்த ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்கள் மாதிரி முன்னோக்கி நகர்றது கிடையாது,
பின்னோக்கி நகரக்கூடியவங்க. இதனாலதான் இவங்க வந்து ஸ்லோ மோஷன், அதாவது சனீஸ்வர பகவானுக்கு பின்னாடி இவங்க தான் வந்து அதிகபட்சமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவதற்கு டைம் எடுத்துக்கூடியவங்க. இப்போ பொதுவாகவே இவங்களை பற்றின நம்மளுடைய எண்ணங்கள் என்னன்னா, தப்பு தான் பண்ணுவாங்க, தீமை தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லை. சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ வந்துருக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு கொடுக்க தாங்க வச்சிருக்கு. அதுவும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாங்க. அள்ளி அள்ளின்னு சொல்றியம்மா, ஏதோ மண்ணை வள்ளி போடுற மாதிரி, நிஜமாவே எங்களுக்கு தான் நல்லது நடக்க போதா, கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படின்னு கூட நீங்கள் வந்து பதட்டப்படலாம். ஆனால் உண்மையை சொல்கிறேன், தனுசு ராசிக்கு திடீர் ஜாக்பட் மாதிரி உச்சம் தொடக்கூடிய வாய்ப்பு பொன்னான காலகட்டமாக அந்த ராகுகேது பயிற்சி இருக்க போகுது. வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் நடக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சியை விட ராகுகேது பயிற்சி உங்களுக்கு அதீத நல்ல பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுது. இந்த காலபுருஷ ராசியில 12ஆம் வீடு மீனத்துல இருந்து 11ஆம் வீடான கும்ப ராசிக்கும் இது வந்து லாபஸ்தானங்க. இந்த இடத்துக்கு தான் ராகு வர போறார். ராகுவை போல கொடுப்பான் இல்லை, கேதுவை போல கெடுப்பான் இல்லை, இல்லைங்களா? இந்த ராகு பகவானை வந்து நாங்க ஜோதிடத்துல போகக்காரகன்னு சொல்லுவோம், கேதுவை ஞானக்காரகன்னு சொல்லுவோம். இவங்க 2 பேரும் ஒரே வேளையில பயிற்சியாகி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனை, வாழ்க்கையில மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்க போறார். எப்படின்னா, தனுசு ராசிக்கு இப்பதான் 7.5 சனி முடிஞ்சு, இதனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா அப்படின்னு ஒரு நிம்மதி நமக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா அதற்குள்ள 4 சனி, இது வந்து அர்த்தாஷ்டம சனி. அதே மாதிரி ராசி அதிபதி குரு 6ஆம் இடத்துல வந்து சிக்கிக்கிட்டார். இதனால நோய், எதிரி, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா 10ஆம் பாவத்துல கேது குருடைய பார்வையில அமர்ந்து பெரிய அளவில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாம இருந்துச்சு. கடன் மட்டுமே மிச்சமா இருந்திருக்கும். இந்த 6ல குரு வந்தது மட்டும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல ராகு வந்து அமர்வதும் உங்களை பாடுபடுத்தி இருக்கும். இப்போ வரைக்கும் சொன்னது, இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்கிறேன், ஒரு நிமிஷம் தட தெளிவாக கேட்டுக்கோங்க. அதே மாதிரி வீடு, வாகனம், மனை, போக்குவரத்துலையும் படாத பாடுபட்டிருப்பீங்க. தொடர்ச்சியாக கடன் வாங்கி 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 சிக்கியிருப்பீங்க. நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். வைத்தியத்தை மாற்றி மாற்றி மன உளைச்சலுக்கே ஆளாகியிருப்பீங்க. ஆனால் இப்போ சனி பயிற்சி 4ஆம் பாவத்தில் சனி அமர்வது, ராகு கேது பயிற்சியில் 2 ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இருக்குது. இதனால லாபம் கொட்டும். உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வெற்றி ஸ்தானத்துல ராகு பகவான் வந்து அமர்வது. இது 7ஆம் பாவத்துல குரு அமர்ந்து ராசியையும் பார்க்க போறதுனால இந்த பாவம் அப்படிங்கிறதே பலம் பெறுது. குரு லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கறதுனால குரு சண்டால யோகத்தை உண்டாக்குறாரு. அதுமே வெகு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டமா இந்த ராகு பயிற்சி இருக்க போகுது. உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு. 4ல் சனி போவதனால அர்த்தாஷ்டம சனி மைனஸ்ன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படி நினைக்க வேணாம். ஏன்னா 3ஆம் பாவத்தில் ராகு வருவது உங்களுக்கு 100க்கு 200% நன்மையை மட்டுமே கொடுக்க போகுது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பு உண்டாகுது. தொழிலையும் சரி, உங்களுடைய துறைகள்லையும் சரி முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. தொழிலில் விஸ்தார வெற்றி, மேன்மை, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக போகுது. எல்லாமே நன்மைங்க. நிறைய புதிய யுக்திகளையும் கையாள போறீங்க. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள்ல அதற்கான வாய்ப்பும் வருது. குடும்பத்துல ஒத்துமை, சுபகாரியம், சந்தோஷம் உண்டாக போகுது. செவ்வாயின் நட்சத்திரத்துல ராகுபவனுடைய சஞ்சாரமும் இருக்கிறதுனால, பஞ்சமாதிபதியாக செவ்வாய் வருவதனால வயதை அனுசரித்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு, திருமணம், இந்த மாதிரி சுபகாரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வெற்றி மேல் வெற்றிங்க. வெற்றி ஸ்தானத்துல ராகு பகவான் குரு பார்வையில வந்து அமர்வதனால பெரிய ஜாக்பாட் உண்டாகும். இந்த காலகட்டத்தை மட்டும் முழுமையா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க நல்லது நல்லது. அதே மாதிரி பாகிஸ்தான்ல கேது வந்து அமர்வதனால தந்தையாருடைய உடல்நிலை, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கை அவசியம். திரும்ப சொல்றேங்க, 2 விஷயத்துல கவனம் தேவை. தந்தையின் உடல்நிலை, பூர்வீக சொத்து விஷயங்கள்ல எச்சரிக்கை. அதே மாதிரி தந்தை வழி சொந்தக்காரங்கிட்ட வாக்குவாதத்தையும் சரி, பிரச்சனை பண்றதையும் சரி தவிர்க்கிறது நல்லது.
நான் எங்கம்மா பிரச்சனை பண்ணுறேன், அவங்க தாம்மா நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா கூட அவங்கள நம்ம மேலே வந்து விழுந்தாலும் சரி, நம்ம அவங்க மேலே போய் விழுந்தாலும் சரி, பாதிப்புங்கிறது நமக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம்ங்கிறது வெகு நாட்களுக்கு பிறகு நல்ல வாய்ப்புகள், வெற்றிகள், வெளிநாட்டு யோகம், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு, புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதங்களிலுமே மேன்மையை தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு அமைத்து கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்தை வித்துட்டு புதிய இடத்தை வாங்கக்கூடிய யோகம், இப்படி எல்லாத்துலேயுமே சாதகம், அதிர்ஷ்டம், வெற்றின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடிய அளவுக்கு அடுத்த 1.5 வருஷம் முழுசா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா? தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம், பூரடம் நட்சத்திரம், உத்திரடம் நட்சத்திரம், 1ஆம் பாதம், இங்க எல்லாருக்குமே இது பொது பலன்கள் கட்டாயம் இது பொருத்தமாகும். 100க்கு 70% இல்லை, 80-90% கூட நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பலித்தமாகும். நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் என்ன பண்றாரு? சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே மாதிரி கேது பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதை பேஸ் பண்ணி முக்கிய திருப்பங்களை நீங்க பார்க்க போறீங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, இது நம்ம பிளானே பண்ணலையேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, திட்டம் போடாத நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல கூட வெற்றி பெறுவீங்க. தாய் வழியில ஆதரவு பெருகுது. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகுது. திடீர்னு வெளிநாட்டுக்கு பயணம் போகணும், வீசா கிடைக்கும். இதன் மூலம் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. பொது வாழ்க்கையில ஈடுபட்டவங்களுக்கு புகழுக்கும் செல்வாக்குக்கும் குறைவு இருக்காது, கூடிக்கிட்டே போகும். பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறை காட்டினால் குதூகலம் அதிகமா சந்திப்பீங்க. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் பாசமே காட்டாத சொந்த பந்தங்கள்லாம் இப்ப பாசம் காட்ட துவங்குவாங்க. உடல்ல இருந்த உபாதைகள், மனக்குழப்பங்கள் விலகுது. புதியவங்களுடைய நட்பு கிடைக்கும், அவங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். உங்களுடைய நம்பிக்கைகள் வீண் போகாது. சொத்து பிரச்சனைகளும் சுமூகமா முடியும். புதிய கல்வி அதை கற்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். அதே நேரம் திரும்ப திரும்ப செலவு வைக்கக்கூடிய வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அதே மாதிரியே நான் பழைய ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகையை வந்து மறைமுகமா வச்சு உங்களை வந்து கெடுக்கணும்னு நினைச்சவங்க நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இதனால யார்கிட்டயுமே மனம் விட்டு பேசாதீங்க. அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க சிறப்பான பலன்களை பெற போறீங்க. உங்க வேலையில கண்ணும் கருத்துமா முயற்சி பண்ணுங்க. நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாதுரா, அந்த அளவுக்கு நேரத்தை கடைபிடிப்பது நல்லது. அதே மாதிரி கூட வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, சக ஊழியர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலிடம் உங்ககிட்ட கனிவா உறவை கொள்ளும். அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி வேலை நிமித்தமா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. பதவி உயர்வு, இடமாற்றம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். அடுத்த வியாபாரிகளுக்கு குறைஞ்சபட்சம் லாபம் உறுதியாக கிடைக்குங்க. போட்டிகள் அதிகமா இருந்தாலும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவினால உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும். உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நீங்க தொடர்ந்து கண்காணிக்கிறது நல்லது. யாருக்கிட்டுமே அனுசரணையான உறவை கையாளுவது நல்லது. கூட்டு வியாபாரம் பண்றீங்கனாக்க கணக்கு வழக்க சரியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரசு வகைகள்ல சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா விதங்களுமே வியாபாரிகள் சொந்தமாக தொழில் செய்வாங்க. ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சரிங்க, எந்த தொழில் செய்தாலும் சரி கவனமா இருங்க. அடுத்து கலைத்துறையில் இருக்குங்க, புதிய வாய்ப்புகள் கொட்டும். அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையில உயர்வு உண்டு. வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். சக கலைஞர்கள்ட்ட சுமூகமாக பழகுவது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறீங்க அப்படின்னாக்கா ஆவணங்களை சரியா படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. வெளியூர் பயணம் போறதுக்கு முன்னாடி அதற்கான சரியான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு பயணம் மேற்கொள்றது நல்லது. அடுத்து மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் குறையாமல் இருக்கும். நேர்மறை எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக்கோங்க. விளையாட்டுல ஈடுபடும் போது கவனமா இருக்கணும். தேவையற்ற அலட்சிகளை குறைச்சு கொள்வது நல்லது. உயர்கல்விக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அது உங்களுக்கு சாதகம் தான். இப்போ கஷ்டம் இருந்தாலும் பின்னாடி அது உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும். அடுத்த அரசியல் துறையில இருக்கிறவங்க எதிர்பாராத இடங்கள்ல இருந்து நீங்க விரும்பிய உதவிகள் கிடைக்கும். மனம் உற்சாகத்துடன் கட்சி பிரச்சாரங்கள்ல ஈடுபடும். வழக்குகளும் முடிவுக்கு வரும். அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய பயணங்களை மேற்கொள்வீங்க. தொண்டர்கள் உங்களுடைய மனசறிந்து நடந்து கொள்வாங்க. அடுத்த பெண்மணிகளுக்கு அனைத்து காரியங்களுமே சுமூகமா முடியுங்க. குடும்பத்தாருடைய நல்லெண்ணங்களுக்கு நீங்க பாத்திரம் ஆவீங்க. அதாவது குடும்பத்தார் எல்லாருமே உங்களை வந்து விரும்புவாங்க. கணவர்கிட்ட நல்ல உறவு அமையும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். புதிய ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. பொருளாதாரம் நல்லா இருக்கும். கடன் தொல்லைகள் ஏற்படாது. கடினமாக உழைச்சி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க. கூட பிறந்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்க முன்னேற்றத்துக்கு பலம் சேர்ப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இதை தாண்டி இன்னும் விரிவான விளக்கமா நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகுவும் கேதுவும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குறாங்கன்ட்டு. இந்த பேச்சில் மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைய போறீங்க. அதே மாதிரி குடும்பத்துலங்க
சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டு மறைஞ்சிரும். வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்ப வரும். அதே மாதிரி உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே இப்போ நிறைவேற்றிக்க போகிறீங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் சகோதரரோ சகோதரிகளோ உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த நினைப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து பூரண நட்சத்திரம். இந்த பேச்சினால கடுமையாக முயற்சி செய்து ஒரு தேவைகளை நிறைவேற்றி கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இனி ஏற்படாது. அதே மாதிரி யாரையுமே புண்படுத்தாமல் உடைய அணுகுமுறையால் வெற்றி பெறுவீங்க. குறிப்பாக இந்த காலகட்டம் குடும்பத்தில் பாக பிரிவினை இந்த மாதிரி விஷயங்கள் சுமூகமாக நடக்கும். அசியா சொத்துக்கள்ல இருந்து வருமானம் வர தொடங்கும். அடுத்த உத்திரடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த பேச்சில பல விஷயங்களை சாமர்த்தியமா சமாளிக்க போறீங்க. மறைமுக எதிர்ப்புகள் நிகுது. கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரங்கள்ல திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமா ஏற்படும். குறைந்த உழைப்புலையுமே அதிகமான ஆதாயம் கிடைக்கும். அதே சமயம் உங்களை பத்தி புறம் பேசுறவங்களை இனம் கண்டு ஒதுக்கி வச்சிருவீங்க. குடும்பத்துல ஏற்படுத்த சில அனாவசியமான பிரச்சனைகளுமே கண்டும் காணாம இருக்கிறது நல்லது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. நட்சத்திர பலன்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஒட்டு மொத்தமாக அந்த ராகுவும் கேதுவும் மாறி மாறி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன் தான் வச்சுக்கோங்கிற மாதிரி நிறைய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் வெற்றிகளையும் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிலைச்சு நிற்கணும்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு, ராகுவிற்கும் கேதுவிற்கும் பரிகார பூஜை செய்கிறதும், சனி பகவானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் கஷ்டங்களை போக்கி மனசில் நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி அனுதினமும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சத்குருவே நம. இந்த மந்திரத்தை தினமும் 12 முறை சொல்லணும். இதனால அதிர்ஷ்டம் நிலைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பிறைன்னு எடுத்துட்டோம்னாக்கா திங்கள் வெள்ளி, தேய்பிறையில் திங்கள் வெள்ளி. ஸோ இந்த நாட்களில் உங்கள் சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க, நல்லது நடக்கும். அதே போல் 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நயினார் கோயில் இந்த ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ சௌந்தர நாயகி சமேத ஸ்ரீ நாகநாதரை வணங்குவதனாலையும் புற்று நோயாளிகளுக்கு உதவுவதனாலையும் செல்வம் சேரும். 3வது பரிகாரம் மற்றும் வழிபாடு. ஞாயிறு வியாழக்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி அர்ச்சனை செய்து கோயிலை வலம் வர நினைச்சது நடக்கும். அதுபோல மலர் பரிகாரம். சாமந்தி மலரை குருவிற்கு அர்ப்பணிச்சு வழிபாடு செய்ய கோடி நன்மைகள் உண்டு. அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வடக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 3, 9. ஸோ இது எல்லாமே தனுசு ராசிக்கு இந்த ராகேது பேச்சினால வரக்கூடிய வாய்ப்புகளை நிலையா நிறுத்தி வைக்கிறதுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய மிகப்பெரிய இலக்குங்கிறது உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும். அதற்கு இந்த ராகேது பேச்சு துணையா இருக்கும். நல்லதே நடக்குங்க. வாழ்த்துக்கள்.